ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தில் நடைபெறும் சங்கீத ஆராதனை நிகழ்ச்சிக்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதலமைச்சர் விஜய் வசம் உள்துறை, பொது நிர்வாகம், உள்ளாட்சித்துறை, மகளிர் நலன், குழந்தைகள் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட துறைகள் முதலமைச்சர் விஜய் வசம் இருக்கிறது. தொடர்ந்து அமைச்சர் என் ஆனந்த் அவர்களிடம் இருக்கக்கூடிய துறைகள் என்னென்னு பார்க்கும்போது ஊரக வளர்ச்சி, ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள், வறுமை ஒழிப்பு திட்டம், ஊரக கடன் மற்றும் நீர்ப்பாசனம், சிறுபாசனம் உள்ளிட்ட பாசன திட்டங்கள் துறைகள்லாம் அமைச்சர் ஆனந்த் அவர் கவனித்துக் கொள்ள இருக்கிறார். இவர் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக இவருக்கான இலாக்கா ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா செயல்பட இருக்கிறார். இவருக்கான துறைகள், இவர் கவனித்துக் கொள்ள இருக்கக்கூடிய துறைகள் பொதுப்பணி, விளையாட்டு மேம்பாடு, அதாவது கட்டிடங்கள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள், இது போன்ற துறைகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கவனித்துக் கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வு, மருத்துவம், கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக அமைச்சர் KG அருண்ராஜ் அவருக்கான இலாக்கா ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இவருடைய துறைகள், இவர் கவனித்துக் கொள்ள இருக்கக்கூடிய துறைகள் என்னென்னு பார்க்கும்போது மக்கள் நல்வாழ்வு, மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலன் உள்ளிட்ட துறைகளை அமைச்சர் அருண்ராஜ் கவனித்துக் கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து நிதித்துறை அமைச்சராக செங்கோட்டையன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் நிதி, ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய படிகள் உள்ளிட்ட துறைகள்லாம் கவனித்துக் கொள்வார். உணவு மற்றும் குடிமை பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சராக வெங்கடரமணன் அவருக்கான இலாக்கா ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இவர் இந்த துறை அமைச்சராக செயல்படுவார். என்னென்னலாம் கவனித்துக் கொள்வார்னு பார்க்கும்போது உணவு மற்றும் குடிமை பொருள் வழங்கல், நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாடு உள்ளிட்ட துறைகள்லாம் இவர் கவனித்துக் கொள்வார். தொடர்ந்து அமைச்சர் நிர்மல்குமாருக்கான இலாக்கா மினிஸ்டர்ஸ் ஃபார் எனர்ஜி ரிசோர்ஸ் அண்ட் லா, அதாவது ஆற்றல் மூலங்கள் மற்றும் சட்டத்துறை அமைச்சராக இவர் செயல்படுவார். இது தொடர்பான பார்வைகளை நாம் கேட்டு பெற இருக்கிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. அமைச்சருடைய இலாக்காக்கள் தற்போது ஒதுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துருச்சு. இந்த இலாக்காக்களை எதிர்பார்த்தீங்களா? இன்னாருக்கு இன்னும் இந்தந்த இலாக்கா தான் வரும் எதிர்பார்த்தீங்களா? உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நீங்க பதிவு பண்ணலாம். ஏற்கனவே அமைச்சரவை பட்டியல் வெளிவருவதற்கு முன்பு, அமைச்சராக இவர்கள் எல்லாம் பதவி ஏற்பதற்கு முன்பு ஒரு உத்தேச பட்டியல் என்று ஒரு 18-20 பேருக்கு ஊடகங்கள்ல, வலைத்தளங்கள்ல, பத்திரிகைகள்ல வந்தது. அது அதன் அடிப்படையில் பார்க்கிற போது 1-2 அவர்கள் ஹேஷியமாக வெளியிட்டது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றதெல்லாமே புதிதாக வந்திருக்கிறது. எது எப்படியோ 10 அமைச்சர்கள் இந்த அமைச்சரவை பட்டியல் நீடும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, காங்கிரசுக்கு, மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து குறைந்தபட்சம் ஒரு 24 அமைச்சர்கள் இவருடைய அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருந்தது. ஆனால் இப்போது அந்த பதவியேற்ற 10 அமைச்சர்களுக்கு மட்டுமே இலாக்காவை ஒதுக்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த இலாக்காவினுடைய தன்மைகளை உணர்ந்து புரிந்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக, திறமை மிக்கவர்களாக இவர்கள் தங்களை உருவாக்கி கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. ஏன்னா அரசியல் களத்திற்கு புதியவர்கள். நாம திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சியிலே பயணித்து அவர்கள் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து அனுபவம் பெற்றவர்கள் அமைச்சர்களாக இடம்பெறுவார்கள். அப்படி 1-2 புதிய அமைச்சர்கள் தான் பெரும்பாலும் நாம பார்த்திருக்கிறோம் கடந்த 50-60 ஆண்டுகளாக. ஆமா, இப்போது அனுபவம் மிக்கவர்கள் என்று வருகிற பொழுது திரு செங்கோட்டையன் அவர் மட்டும்தான் ஏற்கனவே அவர் அமைச்சராக பல முறை இருந்து அனுபவம் பெற்றவர். மற்றவர்கள் எல்லோருமே படித்தவர்கள், அனுபவசாலிகள். ஆனால் அரசு நிர்வாகம், அரசியலிலே அவர்கள் துறை தோய்ந்தவர்களாக இல்லை என்றாலும் கூட நிச்சயமாக இந்த இலாக்காக்களுக்கான அதிகாரிகள் இருப்பாங்க. ஸோ அந்த அதிகாரிகள் இந்த இலாக்காவினுடைய செயல்பாடுகள் என்ன, இதனுடைய திட்டங்கள் எதற்கெல்லாம் நாம எவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக ஒரு வார காலத்திற்குள் அவர்கள் கற்றுக்கொண்டு இந்த துறையினுடைய ஏற்கனவே கடந்த காலங்களில் செயல்பட்ட அந்த விதம், கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் எப்படி நடைபெற்றது என்கிற விவர குறிப்புகளை எல்லாம் அறிந்து இவர்கள் அனைவருமே சிறப்பாக செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். சகோதரா, நன்றி திரு துரை கருணா, உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்தமைக்கு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தில் நடைபெறும் சங்கீத ஆராதனை நிகழ்ச்சிக்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.